அப்ப போன வகுப்புல நாம எதனோடு முடித்தோம் என்றால், இந்த உணர்வுகளினால் விளையக்கூடிய செய்கை எதனை எது சார்ந்து எதனை தோற்றுவிக்கிறது என்பதில முடித்தோம். அதுதான் பேதமை சார்பாக செய்கையாகும். அறியாமையினுடைய சார்பினால் செய்கைகள் தோன்றுகின்றன. அதுதான் அடிப்படை. அந்த செய்கை தோன்றின உடனே செய்கை சார்பாக உணர்ச்சி தோன்றும். அது அடுத்த விளக்கம். செய்கை சார்பா உணர்ச்சி ஆகும், உணர்ச்சி சார்பா உருவு ஆகும், உருவு சார்பா வாயில் ஆகும். வாயில்ன்றது பார்த்தோம், மனம் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 6. வாயில் சார்பா ஊறு, நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமை என்கின்ற ஊறுகள். ஊறு சார்ந்தது நுகர்ச்சியாகும். அந்த ஊரினால் ஒன்றை விரும்பி ஏற்கக்கூடிய மனது ஏற்படும். நுகர்ச்சி சார்ந்து வேட்கையாகும். நாம் நுகருதற்கு உரியன கிடைக்கவில்லை என்றால் அதனை பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற வேட்கை தோன்றும். வேட்கை சார்ந்தது பற்று ஆகும். எதன் மீது நாம் வேட்கை கொள்ளுகிறோமோ அதை நிரந்தரமாக கை கொள்ள வேண்டும் என்கின்ற பற்று ஏற்படும். பற்றில் தோன்றும் கருமத் தொகுதி. இந்த பற்றுதான் நம்முடைய நல்வினை தீவினைகளை உருவாக்குகின்றன. ஆகவே இதனை அழிக்க வேண்டும் என்பதுதான் பௌத்தத்தினுடைய கோட்பாடு. ஆகவே பற்றில் தோன்றும் கருமத்து தொகுதி. அதுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு போறார். கருமத்து தொகுதி காரணமாக வருமே ஏனை வழிமுறை தோற்றம். இத தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம் எத்தகு கருமத்தை உருவாக்கி இருக்கிறோமோ, கருமம் என்றால் நம்மால் மேற்கொள்ளப்பட்ட செயல்களினால் விளையக்கூடிய நன்மை தீமை என்பன. இந்த நன்மை தீமைகள் என்பவைகளின் சார்பாகத்தான் அவரவருக்கு அமையக்கூடிய பிறவிகள் அமையும். இது பௌத்தத்தினுடைய மாறிலா கொள்கை. பௌத்தம் இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே கரும தொகுதி காரணமாக வருமே, தேற்றாகாரம் கொடுத்த நிச்சயமாக வரும் ஏனைய வழிமுறை தோற்றம். பிறவிதோறும் உங்களுக்கு உண்டான பிறவி தோற்றம் என்கின்ற பிறவி உங்களினுடைய வினைகளினால் உருவாக கூடியன. அதை மாற்ற முடியாது. அதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவைகள் உருவாகியே ஆகும். அதனாலதான் முன்பே நாம விவாதித்தோம். சைவம் எதனை முன்னெடுத்தது என்று கேட்டால், பௌத்தத்தை வீழ்த்துதற்கு இங்கு இறைவனது திருவடியை பற்றினால் பிறவிதோறும் மேற்கொள்ளுதற்குரிய செயலால் விளையும் பாவ புண்ணியங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பிறவிதோறும் தொடர்ந்து வரக்கூடிய பாவங்களை நீங்கள் போக்கிக் கொள்ளுதற்கு இறைவனை அணுகினால் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையை வளர்த்தது சைவம். அதனால பௌத்தம் முடியாது என்று அதனை மறுத்தது. நீ மேற்கொள்ளக்கூடிய வினைகளினால் விளையும் நன்மை தீமைகள் தான் உனது பிறவியை வரையறுக்கும் என்று பேசியது பௌத்தம். இது உண்மைதான். இதுல நாம பிறந்ததன் பிறகு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சென்ற பிறவியிலே செய்த நல்வினை தீவினை காரணமா இந்த பிறவியில நமக்கு ஏதாயிலும் ஒரு உருவம் கிடைத்ததுன்னு வைத்துக் கொள்ளும். மானுட உருவமாகவே வைத்துக் கொள்ளும். இந்த மானுட உருவமானது எல்லோருக்கும் ஒரு தன்மைத்தாக இருக்கிறதுன்னா இல்லை. ஒன்று, எல்லோரும் ஒரு தன்மைத்தான பின்புலத்தில் தோன்றுகிறார்களா என்றால் இல்லை. 2, மூன்றாவது, எல்லோருக்கும் கொள்திறம் ஒன்றாயிருக்குன்னா இல்லை. அப்ப இந்த 3 நிலைகளில் வேறுபடுகின்ற பொழுது இவர்கள் இந்த உலகிலே வாழும் காலத்துல இவைகளை எவ்வாறு மாற்றிக்கொள்ள போகிறார்கள்?
இந்த மாற்றம் எந்த அளவினுக்கு இவர்களினது பிறவி என்கின்ற ஒன்றை தவிர்க்க கூடியதாக இருக்கும். விளக்கப்படல. எதனை செய்தால் உங்களினுடைய பாவம் தவிர்க்கப்படும் என்று தெரிந்திருந்தால் என்ன செய்யலாம்? எல்லோரும் அதனை செய்தற்கு முன்வரலாம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிவர்த்திகள் சொல்லப்பட வேண்டிய தேவை ஏற்படும். அதை ஒவ்வொருவரும் முழுமையுமான ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தால் அப்ப மானுட பிறவி எடுத்ததன் பிறகு வேறு பிறவியே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லல. நம்முடைய வேதவாதம் அதை சொல்லல. நீங்கள் மானுட பிறவியை எடுத்து பிறகு மரணத்தை சந்தித்தீர்கள் என்றால் உங்கள் மரணத்தினுக்கு பிறகு நீங்க தேவ நிலையில இருக்கக்கூடிய மூவகை கதிகள்ல ஒன்றாக மாறுவீர்கள். வசு ருத்ர ஆதித்யராக மாறுவீர்கள். ஆதித்ய நிலையிலிருந்து மீண்டும் இந்த உலகினுக்கு வருவீர்கள்னு தான் சொல்லுது. இதையே பௌத்தம் சற்று கடுமையாக பேசியது இல்லை. நீ எடுக்கக்கூடிய பிறவி என்பதே சென்ற பிறவியினுடைய வினை பயன்தான். நீ என்னவாக வேண்டுமானாலும் பிற, அதற்கு பின்புலமாக இருப்பது உன் வினை பயன். அதனாலதான் சொல்றார், வாயில் சார்வா ஊராகும், ஊறு சார்ந்த நுகர்ச்சியாகும், நுகர்ச்சி சார்ந்த வேட்கையாகும், வேட்கை சார்ந்த பற்றாகும், பற்றின் தோன்றும் கருமத் தொகுதி, கருமத் தொகுதி காரணமாக வருமே ஏனை வழிமுறை தோற்றம். பிறவி இவ்வாறுதான் உருவாகிறது. தோற்றம், சார்பின், மூப்பு, பிணி, சாக்காடு, அவலம், அரற்று, கவலை, கையாறு என தவல் இரு இன்பம் தலைவரும் என்ப. பிறவின்னு ஒண்ணு வந்துட்டதுனால எவைகளெல்லாம் வருமாம்? அந்த தோற்றம் சார்பினால் எவ்வாறு நீங்கள் பிறக்கிறீர்களோ அந்த பிறவி என்ற ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் பிறகு எது வரும்? மூப்பு வரும், பிணி வரும், சாக்காடு வரும். மூப்பு வயோதிகம், பிணி நோய், சாக்காடு மரணம். அதோடு அவலம் வரும். மனதிலே அவலிக்க கூடிய நிலை, ஒன்றை எண்ணி எண்ணி வருந்தக்கூடிய நிலைக்கு பேரு அவலம். அப்புறம் அரற்று வரும், புலம்புதற்கு உரிய நிலை தோன்றும். அரற்று, நான் என்ன பாவம் பண்ணினேனோ, ஏன் இவ்வாறு நான் துன்பப்படுகிறேன் அரற்றக்கூடிய நிலை வரும். அடுத்தது கவலை. இப்ப அரற்றுக்கும் அவலத்திற்கும் கவலைக்கும் என்ன வேறுபாடுனா, நீங்கள் உங்கள் உள்ளாகவே கொண்டிருக்கக்கூடிய துன்பத்தினுக்கு கவலைன்னு பேர். அத பிறர் அறிய கேட்க சொல்லுதல் என்பது அரற்றுன்னு பேர். பிறரோடு ஒப்பிட்டு நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்களே என்று கவலை கொள்வது அவலம்னு பேர். அவலம் ஒப்புமையினால் வரும், அரற்று பிறர் கேட்க புலம்புவதினால் வரும். கவலை என்பது நீங்கள் உங்களுக்குள் கொள்ளக்கூடிய துன்பத்தினால் வரும். அதனால கவலையோடு இருக்கிறேன்னு சொல்லலாம். அவன் ஏன் அரற்றி கொண்டு இருக்கிறான்னு கேட்கலாம். இவனுக்கு என்ன அவலம் வந்ததுன்னு கேட்கும். இவன் அவலிப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கும். ஆகவே அவலம், அரற்று, கவலை, கையாறு. கையாறுன்னா என்ன செய்வது என்று தெரியாததோர் இடுக்கண். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத கையறு நிலைன்னு பேர் சொல்றோம் இல்லையா? ஆங்கிலத்துல வாட் நெக்ஸ்ட். இவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, இதோட நம்ம கவலை நிற்க முடியுமா? இல்ல மேலும் இது தொடர முடியுமா என்றால் இந்த கவலைக்கு அடுத்த நிலை என்ன? அதுக்கு பேரு கையறு. நம்ம சொல்றோம்ல, கையறு நிலைன்னா யார் ஒருவரனது உதவியையும் பெற முடியாமல் நம்மை நாமே தேற்றிக்கொண்டு நாமே முனைந்து பாடுபட இயலாத நிலைக்கு பேரு கையறு நிலை. ஆகவே கையாறு என தவல் இரும் துன்பம் தலைவரும் என்ப. தவல் இரும் துன்பம்னா தவிர்க்க முடியாத கொடிய
இந்த துன்பங்கள் முதலாக வரும். தலை வரும்னா முதலாக வரும். இத நீங்க இரு துன்பம், தவிர்க்க முடியாத துன்பம், தவிர்க்க முடியாத இரும் துன்பம்னாக்கா ஆழமான, பலமான, வலுவான துன்பம். இது இந்த துன்பன்றதுக்கு ஏன் சொன்னார்னா, இத உங்களால தவிர்க்க முடியாதுன்னு. சில துன்பங்களை தவிர்க்கலாம். தவலிரும் துன்பம்னா பிறவிதோறும் ஒவ்வொருவருக்கும் வருவதற்கு உரியதாகிய துன்பம். இதை உங்களால் தவிர்க்க முடியாது. ஆகவே தவலிரும் துன்பம் தலைவரும் என்ப. தலைவரும்னா கவலையே பட வேண்டாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தினுக்கு அவை தேடிக்கொண்டு. எங்க கிராமங்கள்ல பழமொழி சொல்லுவார்கள், கஷ்டம் எப்படி வரும்னா, நான் ரயில்ல போனா அது மெயில்ல வரும். நமக்கு முன்னாடி நம்முடைய கவலை போய் காத்திருக்கும் நம்மை அணுகுவதற்காக. இதுதான் இந்த பிறவியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடு. ஆகவே பிறவிதோறும் மேலே சொல்லப்பட்ட அந்த ஒன்றின் சார்பாய் ஒன்று தோன்றுவதை ஏதாகிலும் ஒரு இடத்துல நிறுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஒன்றும் வேண்டாம். இப்ப நமக்கே தெரியும், நமக்கு எவற்றையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறோம்னு பாருங்களேன். இப்ப நமக்கு நோய்வாய்ப்படுகிறதுன்னு வைத்து மருத்துவர்கிட்ட போறோம். மருத்துவர் முதல்ல என்ன சொல்லுகிறார்? இவைகளை நீங்கள் உண்ண வேண்டும், இவைகளை நீங்கள் உண்ணக்கூடாது. முதல் நிலை ஆகும். அந்த உண்ணுதற்கு உண்டான பொருள்ல நம்ம மிகுந்த ஆர்வத்தோடு உண்ணக்கூடிய பொருளும் இருக்கும். ஐயோ, அதை நான் எவ்வாறு விலக்கி உண்ணுவது தெரியாது. அப்ப உடனே நாம என்ன கேட்போம்? அதை முற்றிலுமாக உண்ணக்கூடாதா, இல்ல ஓரளவு உண்ணலாமா? உடனே மருத்துவர் சொல்லுவார், இல்லை இல்லை, அதை முற்றிலுமாக உண்ணக்கூடாது, வாரத்திற்கு ஒரு முறை கூட. உடனே மருத்துவர் சொல்லுவார் கூடாது, 15 நாளைக்கு ஒரு முறை. மருத்துவருக்கு நம்ம மீது இறக்கம் வந்துடும். 15 நாளைக்கு ஒரு முறை நீங்க கேட்கக்கூடிய துணியை பார்த்து, சரி 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். அப்படி சொன்ன உடனே என்ன ஆகும்? உடனே நாம என்ன செய்வோம்? போயிட்டு 4 கைப்பிடியை சாப்பிட்டுடுவோம். சாப்பிட்டுட்டு உடனே என்ன விளக்கம் சொல்லுவோம்? 2 மாதத்திற்கு உண்டானத லக்ஷ்மி 2 மாதத்திற்கு உண்டானத நான் இப்ப சாப்பிட்டுடுறேன், 2 மாதத்திற்கு அப்புறம் அதை தொடவே மாட்டேன். 2 மாதத்திற்கு அப்புறம் தொடவே மாட்டேன். விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்பெல்லாம் நமக்கு தெரியும், நீ அந்த 2 மாதம் கழித்து தொடுவதற்கு முன்பே 2 மாதத்திற்கு உண்டானது இப்பொழுது உண்டா என்றால் அதனால் விளையக்கூடிய நோயை யார் சமாளிப்பது? இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய மிக குறைவான பற்றுதலினால் ஏற்படக்கூடிய துன்பம். இப்ப நமக்கு தெரியும், இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு எல்லாம் இந்த சர்க்கரை சார்ந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு உடனே அவர்களுக்கு, அது வரைக்கும் நீங்க சொல்லாது இருக்கிற வரைக்கும் கூட பரவாயில்ல, சொன்னதன் பிறகு அதன் மீது ஒரு அதீதமான பற்றியது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொன்ன, அதை கிரேவிங், அதை பெற்றே ஆக வேண்டும்ன்ற ஒரு உந்தல் நம்ம உள்ள தோன்றும். இதுதான் முதல் நிலை நமக்கு. இவ்வாறு தோன்றக்கூடிய ஒன்றை கொண்டுதான் நம்முடைய உடல், அந்த உடலை சார்ந்த நோயினுடைய வளர்ச்சி, அதனால் ஏற்படக்கூடிய தளர்ச்சி எல்லாம் கணக்கிடப்படுது. அப்போ இவற்றை தவிர்ப்பதற்கு என்ன வழின்னு கேட்கின்ற பொழுதுதான் முதல்ல இந்த மேலே சொல்லப்பட்ட சார்புகள் எதன் காரணமாக எவ்வாறு தோன்றுகின்றன, அவை ஒவ்வொரு படியாக எவ்வாறு கடக்கலாம் என்பதற்கு வழி சொல்லுகிறது. நோயினை தோற்றுவிப்பதற்கு காரணம் சொன்னா போதாது,
மீண்டும் அந்த நோய் வராதிருப்பதற்கு உண்டான விளக்கம் சொல்லும். அதனாலதான் சொன்னார், தவல் இரு துன்பம் தலை வரும்னு சொல்லிட்டார். சரி, துன்பம் வரும், இந்த துன்பத்தை தவிர்க்கிறதுக்கு வழி அதை எப்படி சொன்னார்னா, ஊழின் மண்டிலமாக சூழுமின் நுகர்ச்சி ஊழ்ன விதி. விதியினது சூழ்ச்சியினால், மண்டிலம் சூழ்ந்து வருதல், விதியினது சூழ்ச்சியினால் உங்களுக்கு இந்த நுகர்ச்சி உங்களுள் தோற்றுவிக்கப்படுகிறது. விதி உங்களை உந்துகிறது. இது போன்றதாகிய சுவைகளிலே ஈடுபாட்டினை காட்ட உங்களை நுகருவதற்கு இந்த விதி உங்களை உந்துகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளும். நீங்கள் இயல்பாக இருந்தாலும் உங்களை தவறு செய்தற்கு உண்டான சூழ்நிலைய விதி அமைத்து கொடுக்கும். அதிலிருந்து விலகுதல் என்பதுதான் ஞானம். அதிலிருந்து விலக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையில நமக்கு ஒவ்வாதனவற்றை விதி தந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு தந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த விதியினுடைய செயல்பாட்டினை ஓரளவு புரிந்து கொண்டதான் வள்ளுவர் சொன்னார், ஊழையும் உப்பக்கம் காண்பர். அந்த விதியையும் தோற்றுவிக்கக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய மனோநிலை வரலாம். எப்பொழுது? தாழாது உயற்றவும், இடைவிடாது நீங்கள் செயல்பட வேண்டும். சாதாரண விஷயம். பணியில இருந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு என்ற வாகனம் கிடையாது. என் வீட்டிலேயே கிடையாது. பெரும்பாலும் என்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும். வேடிக்கையாக சொல்ல போனால் ஒரு மிதிவண்டி கூட கிடையாது. ஏன் கிடையாது என்று நான் அதை ரொம்ப உறுதிப்பட சொல்லுகிறேன்னா, இவைகளை கொண்டு நாம் வாழ தலைப்பட்டு விட்டோம்னாக்க ரெண்டு விதமான துன்பம் வரும். ஒன்று, இவைகள் இல்லாத வழி நம்முடைய ஒரு நாள் பொழுது கூட செல்லுதல் என்பது கடினம். ஒன்று. இரண்டு, இவைகளை பயன்படுத்த தொடங்கி விட்டோம்னா நம்முடைய உடல் உழைப்பு குறைய தொடங்குது. அடிப்படை அவ்வளவுதான். அதனால தொடக்கத்திலிருந்து எவ்விதமான வாகனத்தையும் கையில் வச்சுக்க. இது சரியா தவறா தெரியாது. ஆனால் நான் வைத்துக் கொள்ளல, அதற்கு ஏற்றாற்போல் என் இல்லத்தில் இருப்பவர்களும், குறிப்பா என் மனைவியும், இது போன்றதாகிய வாகனங்கள் தேவைன்னு அவர்களும் கருதல. ஒரு கால் அவர்கள் வற்புறுத்தி இருந்தால் நான் ஏதாயிலும் ஒரு வாகனத்தை வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமோ தெரியாது. இப்ப இவைகளை வைத்திருப்பதினால், இவைகளினால் விளையக்கூடிய தொடர் செயல்பாடுகள், அதனால் விளையக்கூடிய துன்பங்கள் பட்டியலிட்டீர்கள் என்றால் ஏராளம். இதை ஒவ்வொருவரும் வாகனம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் சென்று கேட்டு பாருங்கள். அந்த வாகனத்தினால் அவர்கள் பெறக்கூடிய அல்லது பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்னன்னு சொல்லுவார்கள். அதையினை மீறி அவர்களுக்கு அந்த வாகனம் தேவை என்பது ஒரு பக்கம். ஆனால் வாகனத்தை கொண்டு இடர்பாடுகள் இல்லாது இருக்கக்கூடியவர் தான் யாருமே இல்லை. அப்போ விதியானது நம்மை எங்காகிலும் சூழ்ந்து உன்னுடைய சூழலுக்கு, உன்னுடைய வாழ்க்கை முறைக்கு, உன்னுடைய தேவைக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்பதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப தெளிவா இருந்துக்கும். வேண்டாம், இதுல எனக்கு ஈடுபாடு இல்லை, இதுல எனக்கு ஆர்வம் இல்லை. வேடிக்கையா சொல்றது உண்டு.
என்னுடைய மூத்த சகோதரர் வெளிநாட்டுல இருக்கார். அவருக்கு இங்க ஒரு வீடு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த இசை கச்சேரிகள் நடக்கக்கூடிய காலத்துல வருவார். இப்ப வந்திருக்கார். அவர் இங்க இருக்கும் போதெல்லாம் செல்லுவதற்கு ஒரு கார் வைத்திருப்பார். வருடத்துல 2 மாதத்திற்காக இங்க காரை வாங்கி வைத்திருப்பார். அந்த வீட்டினுடைய பொறுப்பு என்கிட்ட. அந்த காரை நான் பராமரிக்கணும். எனக்கு காரை பற்றி ஒன்றும் தெரியாது. அதை முறையாக எவ்வாறு எடுத்து இயக்குவது, என்ன செய்யணும்னு தெரியாது. அதனால நான் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுத்துட்டேன். என்னால் அது முடியாது. என்னால் அதை ஏனென்றால் 2 முறை பெரிய அளவுல துன்பத்தை அனுபவிச்சேன். ஒரு முறை போய் பார்த்த போது அந்த வண்டியினுடைய சக்கரங்கள்ல இருந்த காற்றெல்லாம் இறங்கி இருந்தது. அதை சரி பண்ணுவதற்கு ஒரு மெக்கானிக்கு கூட்டிக்கிட்டு வந்த போது நான் என்னை திட்டவே ஆரம்பிச்சிட்டேன். வண்டி வச்சிருக்கீங்க, 2 நாளைக்கு ஒரு முறை எடுக்கணும்ன்ற அறிவு கூடவா இல்லைன்னு. யார் வண்டிக்கு யார் திட்டு வாங்கினது ஒண்ணு. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து நான் வீலை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். காற்று இறங்கு. இந்த வீல்ல முதல்ல காற்று இறங்கின போதே கவனிச்சிருந்தா பேட்டரியை பார்த்திருப்பேன். இந்த வீலை மட்டும் காற்று எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து 1 மாதம் வண்டி எடுக்காததுனால பேட்டரி டவுன். அப்புறம் வேற ஒரு நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னு, நல்ல காலம் என் மாணவர் இருந்தார், அவரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மாற்று பேட்டரியை கொண்டு வந்து வண்டியில பொருத்தி, அப்புறம் இந்த வண்டியில இருந்து பேட்டரியை எடுத்து சென்று அதை மின்னூட்டம் செய்து திருப்பி கொண்டாந்து வைத்து விட்டு போனார். இப்ப எனக்கு சம்பந்தம் இல்லாத பொருளை நான் மேற்பார்வை செய்ய போய் பட்டதும் கற்றதும் ஏறாலும். எதுக்கு எனக்கு இந்த அறிவு? இதுதான் விதி வலியதாக வந்து நிற்கும். சகோதரர் வடிவில் வந்து நிற்கும். இதை பார்த்துக்கோ, இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அப்ப ஞானம் இருந்திருக்கும். இது என்னால முடியாது. ஏற்கனவே எனக்கு வாகனங்கள்லாம் வைத்து பழக்கம் இல்லை. இப்போ உன் வாகனத்தையும் பராமரிக்கணும்னா எனக்கு தெரியாது. அதனால எதனா இடர்பாடு வந்தால் எனக்கு கஷ்டம்னு சொல்லி இருக்கணும். விதி விட்டதா? அனுபவித்ததற்கு பிறகு, பாடம் கற்றுக்கொண்டதற்கு பிறகு எல்லாரும் முடியாதுன்னு அவருக்கு வருத்தம். இத்துணை நாள் பார்த்தவன் இப்பொழுது ஏன் பார்க்க மாட்டேன் என்கிறான். சரி, கருத்து வேறுபாடெல்லாம் பெரிய அளவுல வந்தது, வளர்ந்தது, போட்டோம். இதான் சிக்கு. நமக்கு முடியாததை முடியாதுன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும். நாகரீகம் கருதியோ அல்ல அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் என்ற நமக்கு நானே யோசித்ததை கொண்டோ கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. முடியாது. இந்த விஷயத்துல குழந்தைகள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கத்தை தெளிவா பண்ணிக்கலாம். வயிறு நிறைந்தது என்றால் அதற்கப்புறம் என்ன கொடுத்தாலும் வேண்டாம். அதை மீறி ஒவ்வாததை கொடுத்தீர்கள்னா வெளியே கொண்டு வந்துடும். இந்த இயற்கை நமக்கு இல்லை. வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு அது ஒவ்வாததுன்னா முடியாதுன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அது வேண்டாம். இந்த சூழலை விதி உருவாக்கும். ஒன்றின் மீது உண்டான ஈடுபாட்டை, பற்றை, ஆர்வத்தை, ஆசையை வளர்க்க விதி முன்னிறுத்தும். அதனால நாம உந்தப்பட்டு, அதனாலதான் சிலப்பதிகாரத்துல முதல்ல படிச்சோம், ஊழ்வினை உறுத்து வந்து. நீ ஒதுங்கி போனாலும் அந்த விதி உன்னை வந்து சார்ந்து உன்னை ஊக்கப்படுத்தும். அதுல இருந்து வெளியே வரணும். வந்தால் நன்மை, வல்லை என்றால் கஷ்டம். இதான் அடிப்படை. இதை தெளிவு பண்ணிக்கணும். அததான் சொல்றார், ஊழின் மண்டிலமாக சூழும் என் நுகர்ச்சி. ஒன்றின் மீது ஏற்படக்கூடிய நுகர்ச்சி இருக்குல்ல, அதை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் விதியினால் கொண்டு வந்து சேர்க்கப்படும். என்னாகும்? பேதமை மீள செய்கை மீளும். விதி தள்ளின உடனே முட்டாள்தனமா அதுல போய் மாட்டிக்க கூடாது. பேதமைன்னா முட்டாள்தனம். பேதமை மீள அதுல முட்டாள்தனமா சிக்காம கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஒதுங்கினோம்னா பேதமை மீள செய்கை மீளும். அது பற்றின செயல்பாடுகள் நம்ம விட்டு போயிடும். செயல்பாடுகள் மீள உணர்ச்சி மீளும். அதனை செய்ய வேண்டும் என்ற ஆசை போயிடும். உணர்ச்சி மீள அருவுரு மீளும். அந்த உணர்ச்சி
விலகுவதனால இதனை செய்வதா வேண்டாமான்ற தெளிவு வந்து செய்யாமல் இருப்போம். அருவுருவு மீள வாயில் மீளும். அந்த அருவுருவின் மீது உண்டான விளக்கம் ஏற்பட்ட உடனே மனம் மெய் என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பொறிகளும் மனமும் அதுல நாட்டம் காட்டாமல் விடும். வாயின் மீள ஊறு மீளும். அந்த செய்தற்கு உண்டான 6 வாயில்கள்ல இதை செய்யாமல் போனால் அதனால் விளையக்கூடிய துன்பம் வெளியே வந்துடும். ஊறு மீளும். ஊறு மீள நுகர்ச்சி மீளும். ஊறு இல்லை என்றால் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற மனது அந்த ஆசை நின்று போகும். நுகர்ச்சி மீள வேட்கை மீளும். அதை செய்தே ஆக வேண்டும்ன்ற வேட்கை நின்று போகும். வேட்கை மீள பற்று மீளும். ஒன்று மீது உண்டான பற்று நம்மை விட்டு விலகிடும். பற்று மீள கரும தொகுதி மீளும். பற்று போயிற்று என்றால் நல்வினை தீவினை என்பன செய்யப்படாமலேயே. ஆகவே பௌத்தம் அதைத்தான் சொல்லியது. ஆசைதான் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் இந்த ஆசைதான் நம்முள் இருந்து நம்மை தூண்டுகிறது. வேண்டாம். அதனால்தான் சைவம் என்ன சொல்லும், சும்மா இரு சொல்லற. ஒண்ணும் பண்ண வேண்டாம், சும்மா இரு. நம்மளால இருக்க முடியாது. அதனாலதான் அந்த வேட்கை மீள பற்று மீளும். பற்று மீள கரும தொகுதி மீளும். கரும தொகுதி மீள தோற்றம் மீளும். இந்த உலகில் தோன்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் மீளும். தோற்றம் மீள பிறப்பு மீளும். நீங்க எவ்வாறு தோன்ற வேண்டும் அதன் காரணமான பிறப்பு நின்று போகும். பிறப்பும் மீள பிறப்பினால் விளையக்கூடிய பிணி மூப்பு சாக்காடு அவலம் அறற்று கவலை கையாறு என்று கடை இரு துன்பம் கடை இரு துன்பம் எல்லாம் இதெல்லாம் விட்டு வெளியே வரும். இவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும். இவை எல்லாவற்றினுக்கும் அடிப்படை நாம் ஒன்று மீது கொண்டுள்ள பற்று. அதனை நாம் விலக்கி நிற்கின்ற பொழுது நமக்கு ஏனைய பிற துன்பங்கள் ஏதொன்றும் தொடருவது இல்லை. வேறு ஏதொன்றும் தொடருவதில்லை. தோற்றம் மீளும். தோற்றம் மீள பிறப்பு மீளும். பிறப்பும் பிணி மூப்பு சாக்காடு அவலம் அறற்று கவலை கையாறு என்று இக்கடையிரு துன்பம் எல்லாம். எல்லாத்திற்கு அடிப்படை இந்த பற்று என்கின்ற ஒன்று. இதை விட்டு விலகினாலேயே நமக்கு எல்லா விதமான அந்த பற்றினை தொடர்ந்து வருதற்குரிய அனைத்து நம்மை விட்டு விலகும். இதை தெரிந்து கொண்டும் நாம செயல்படுத்தாமல் இருக்கிறோம் என்றால் நம்மை சூழ்ந்துள்ள விதி நம்மை மேலும் துன்பத்துள் ஆழ்த்துதற்காகவே காத்துள்ளது. இதான் அடிப்படை. இவைகளை விட்டு விலக தெரிந்திருக்க வேண்டும். இதை வேடிக்கையாக சொல்லுவார்கள், பெரும்பாலான நோய் உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். இடத்திலிருந்து வலதாக, வலதிலிருந்து இடதாக தலையை ஆட்ட தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக உணவு பரிமாறக்கூடிய நேரத்துல இது தெரிந்திருக்கணும். அப்படின்னா பல உணவுகளை நம்ம வேண்டாம்னு மறுக்கலாம். ஆகவே இதை சொல்லிட்டு இத ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதை பௌத்தம் புரிந்து கொள்ளுங்க. வரிசையா சொல்லியாச்சு, ஒன்றிலிருந்து ஒன்று மீளணும், அதனால் உனக்கு இதன் கிடைக்கும், இந்த நன்மை பெறுவாய். ஆனா இது எல்லோரும் சட்டென்று செய்துவிட இல்லையா? அப்போ படிநிலை தருகிறது. எடுத்த உடனே உனக்கு முதிர்ந்த ஞானம் வேணும் அப்படின்னா முதுகலை போய் படினாக்க, 8ஆம் வயது நிரம்ப பெற்ற ஒருவனை கொண்டு போயிட்டு எம்ஏ பாடத்திட்டத்தை படினா எப்படி அவனுக்கு புரியும்? புதியதாக நடனம் கற்க வரக்கூடிய ஒரு ஆள்கிட்ட உடனே நாளைக்கு உனக்கு ஒரு வர்ணம் எடுக்கிறான்னு அவன் என்ன பண்ணுவான்? இல்ல அந்த குழந்தை என்ன பண்ணும்? எல்லா துறைக்கும் ஒரு படிநிலை இருக்கு. இதனுக்கு அடுத்து இது, இதனுக்கு அடுத்து இது, இவைகளை கற்று தெளிய தெளிய அடுத்ததை புரிந்து கொள்ளலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. தத்துவமும் அப்படித்தான்.
பற்றை விடு என்ற உடனே சட்டென்று விட முடியாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இதை வேடிக்கையாக சொல்லுவார்கள். இந்த கதை எல்லா ரிலிஜியஸ் ஸ்டோரியிலையும் வர்றது. நமக்கு ரொம்ப அண்மையில் தெரிந்த கதை, கொல்கத்தால ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலத்துல அவற்ற ஒரு தாய் முறையிட்டார். என்னுடைய மகனை நீங்க கண்டிக்கணும், அறிவுரை சொல்லணும். எதற்கு என்று அவர் கேட்டார். மிக அதிகமான இனிப்பு அவன் சாப்பிடுறான். இயல்பாகவே வடநாட்டுல, வடநாடுன்னா நமக்கு தமிழகத்துக்கு வடக்க இருக்கிற நாடெல்லாம் வடநாடுதான். கொல்கத்தா வடக்குல இல்லைனாலும் அது வடநாடுன்னு தான் பேர். அந்த பகுதியில எல்லோரும் அதிகமாக இனிப்பை உண்ணுவார்கள். அவர்கள் உண்ணக்கூடிய இனிப்பை காட்டிலும் அதிகமாக உண்ணுதலினால பரமஹம்சர்கிட்ட போயிட்டு முறையிட்டு, பரமஹம்சர் சிரித்து கொண்டே சொன்னாராம், அடுத்த வாரம் அழைத்து வாருங்கள், நான் அவனுக்கு அறிவுரை சொல்றேன். அடுத்த வாரம் அழைத்து வந்தார். நிறைய அறிவுரை சொன்னேன். இந்த தாய் கேட்டா, இத போன வாரமே நீங்க சொல்லி இருக்கலாமே. அதுக்கு பரமஹம்சர் சொன்னார், இல்ல, போன வாரம் நானும் அவனை போல மிக அதிகமான இனிப்பை சாப்பிடக்கூடியவனாக இருந்தேன். எப்போ அவனுக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதோ நான் உண்ணும் அளவை குறைத்து கொண்டு மிக குறைவாக இனிப்பை உண்ணுதற்கு உண்டான பக்குவத்தை இந்த ஒரு வாரத்துல முயன்று பெற்றேன். அதனாலதான் இப்ப நான் அறிவுரை சொல்லுவதற்கு தகுதி உடையவனாக மாறியிருக்கிறேன். நான் இது அடிப்படை. நாம் யாரேனும் ஒருவருக்கு அறிவுரை சொல்லுகிறோம்னா குறைந்தபட்சம் தத்துவங்களில், சமயம் சார்ந்த நிலைகளில் முதலில் அந்த தத்துவங்களின் மீது நமக்கு ஈடுபாடு இருக்கணும். நாம் அதை ஏற்கக்கூடியதாக இருக்கணும். அது சரியானது என்று நம்பிக்கைக்கு உட்பட்டவர்களாக. ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, நமக்கு அதன் மீது ஒரு கன்விக்ஷன் இல்லை என்றால் அடுத்தவங்க கிட்ட அதை சொல்லக்கூடாது. ஏனென்றால் சொல்லக்கூடிய நமக்கே நம்பிக்கை இல்லை என்றால், இது வேடிக்கையா, ஒவ்வொரு ஊருக்காக சென்று மகாபாரதத்தை உபன்யாசம் பண்ணக்கூடியவர் தொடர்ந்து உபன்யாசம் பண்ணிக்கொண்டு மறுநாள் நான் சுபத்திரை கல்யாணத்தை சொல்ல போறேன், சுபத்திரை கல்யாணத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த ஊர்ல மழை பெய்யும் வழக்கம் உண்டு, அதனால எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வாருங்கன்ட்டு. மறுநாள் எல்லோரும் உபன்யாசத்திற்கு வந்தார்கள். ஒரே ஒரு சிறுவன் மட்டும் கொடையோட வந்தான். உடனே உபன்யாசக்காரர் கேட்டார், என்ன கொடையோட வந்திருக்கேன்? நீங்க தானே நேற்று சொன்னீர்கள் சுபத்திரையின் கல்யாணத்தை சொல்லுகின்ற பொழுது மழை பொழியும்னு. அதன் அடிப்படையில மழை பொழிந்தால் நான் வீட்டுக்கு பாதுகாவலாக செல்ல வேண்டாமா? அதற்குத்தான் குடை. அவனை தவிர வேறு யார் ஒருவரும் குடை கொண்டு வரல, உபன்யாசக்காரர் உட்பட. அப்ப மற்றவர்களை பார்த்து உபன்யாசக்காரர் கேட்டார், இந்த சிறுவனுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? உடனே அந்த ஊர் பெரிய மனிதர் உடனே உபன்யாசக்காரரை பார்த்து கேட்டார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை வேறு விஷயம், சொன்ன நீங்கள் கொடையோடு வந்தீர்களா? இல்லையே. சொல்லக்கூடிய நீங்களே அதனை நம்பவில்லை என்றால் கேட்கக்கூடிய நாங்கள் எவ்வாறு நம்புவோம்? அதனாலதான் தத்துவங்களை எடுத்து விளக்குகின்ற பொழுது சொல்லுபவனுக்கு அந்த தத்துவத்தின் பால் முழுமையுமான ஈடுபாடும் நம்பிக்கையும் இருக்கும். ஆங்கிலத்துல ஒரே சொல்லாக சொன்னேன் அல்லவா, கன்விக்ஷன். அது இருக்கணும். இல்லைன்னா கடவுள் கொள்கைகளை பேசக்கூடாது. கடவுள் செய்தாலும் செய்வார், செய்யாமலும் இருப்பார், இதெல்லாம் பேசக்கூடாது. கடவுள் செய்வார்னா செய்வார் சொல்லி, அதுக்கு மாற்று வினாவோ மாற்று விடையோ கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இதை தெளிவு பண்ணிக்க.
அதனால இறை கோட்பாடுகளோ இறை சார்ந்த தத்துவங்களையோ முதல்ல நாம் பிறருக்கு எடுத்து மொழிகின்ற பொழுது அதன் பால் நமக்கு ஈடுபாடு, அதனை பற்றின ஒரு தெளிவு இருக்கும், அதன் மீது ஒரு முழுமையுமான நம்பிக்கை இருக்கும். இந்த மூன்றும் இல்லாமல் இந்த தத்துவங்களை அடுத்தவர் மாட்டு கொண்டு செலுத்தவே முடியும். நான் புத்த தத்துவத்தை சொல்லும் போது ஏன் வேதவாதங்களையும் சைவ தத்துவங்களையும் ஒப்பிட்டு புத்த தத்துவம் இதனால் உயர்ந்ததுன்னு ஏன் சொல்றேன்? நான் நம்புகிறேன் அவரவர் பிறவிதோறும் செய்தற்குரிய நன்மை தீமையின் காரணமாய்த்தான் அடுத்த பிறவி அமையும். இதுல எனக்கு எந்த விதமான மாற்று சிந்தனையும் கிடையாது. இதை நான் வேற விதமா புரிய வைக்கட்டுமா? ரொம்ப எளிமை. என் இல்லத்துல என் உடன் பிறந்தவர்கள் நாங்கள் மொத்தம் அறுவர் 5 பசங்க, ஒரு பெண். என் இல்லத்துல என் தந்தையார் உட்பட பொறியியல் துறையில தான் உரிய பட்டம், மேல்நிலை, அதற்கு பிறகு ஆராய்ச்சி நிலைன்னு போனவங்க. இவர்களுக்கு மத்தியில் நான் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டேன், அதுவும் தமிழ் இலக்கியத்தை. நான் படித்த காலத்துல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அந்தணர் குடும்பத்திலிருந்து அவர்களினுடைய எதிர்பார்ப்பா இருந்தது அன்றைக்கு 4 துறை தான். இந்த 4 துறையையும் ஏதாயிலும் ஒன்றை எடுத்து அரசு பணியில போய் சேரணும், அவ்வளவுதான். அதான் அவர்கள் நோக்கம். ஒரு மருத்துவராகவோ அல்லது ஒரு பொறியாளராகவோ அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அந்த மாதிரியோ அல்லது ஒரு வழக்குரைஞராகவோ இதுல ஏதாயிலும் ஒன்றை கற்று இதுல போய் சேரணும், அரசு துறையில சேர்ந்தோம். என்ன காரணம்? மாதமானால் ஊதியம், ஓய்வு அடைந்தால் ஓய்வூதியம், வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வருமா. இதுதான் நோக்கமாகவே இருந்தது. மற்றைய துறைக்கு போனால் மாற்று குறைவாக கருதப்பட்ட காலம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நான் இலக்கியத்திற்கு வந்தேன். அப்ப எனக்கு என்ன அறிவுரை சொல்லப்பட்டது தெரியுமா? சரி, இலக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன், ஆங்கில இலக்கியம் படி, இல்லை என்றால் நம்முடைய தொன்மையான இலக்கியமான சமஸ்கிருதம் படி. அப்ப நான் கேட்டேன், அந்நிய மொழி இலக்கியத்தை படிக்கிறதை விட தாய்மொழி இலக்கியத்துல படிக்கிறதுல என்ன தவறு? சரி, தொன்மையான இலக்கியம்னா சமஸ்கிருதத்தை விட தமிழ் தானே தொன்மைன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன பொழுது பலர் என்னை நிராகரித்தார்கள். ஏதை சொல்லுகிறேன்னு, எனக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது? எல்லோரும் பொறியியலாளர்களாக இருக்க நான் மட்டும் தமிழ் இலக்கியத்தில் வருவதற்குண்டான தேவை ஏன் ஏற்பட்டது? இது பிறவியினால் வந்தது. நான் தெளிவா நம்புறேன். வேடிக்கை ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த தமிழை கற்று நான் சென்று பணியில் அமர்ந்தது அரசு துறையில, வேற ஒரு துறையில. ஆச்சரியமான விஷயம். கூட்டுறவு துறையில அதிகாரியா போய் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா போய் சேர்ந்த, சில காலம் இருந்த, மீண்டும் இலக்கியத்துறைக்கே வந்து. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இடையில சில விதியானது ஆர்வத்தை காட்டும்னு சொன்னேன் இல்லையா? அரசு பணி ஆர்வத்தை காட்டியது. கூட்டுறவு துறையில் அதிகாரியா போன நல்ல காலம் அந்த விதி காட்டின அந்த ஊழ்வினையினால் விளைந்த அந்த ஆர்வத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அறிவு இருந்தது. இலக்கியத்துக்கு வந்துட்டேன். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, மற்றவர்களை காட்டிலும் நான் பொருளாதாரத்துல வளர்ந்திருக்கேனோ இல்லையோ, இன்று வரை என்னால் இந்த இலக்கியத்தை தொடர்ந்து பேசுவதற்கு, நான் பேசுதனை கேட்பதற்கு சிலரை இந்த உலகம் எனக்கு தந்திருக்கு. போதும்.
மற்றவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால நாம் எதனை செய்கிறோமோ அதுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நான் நம்புகிறேன் இது பிறவியினால் விளைந்த ஒன்று. சென்ற பிறவியில நான் மேற்கொண்ட நன்மையோ, அடிக்கடி இதை சொல்லுவேன். நான் செய்த புண்ணியமோ அல்லது எனக்கு வாய்த்த பெற்றோர்களோ அது என் முன்னோர்களோ அவர்களால் தரப்பட்ட வரம்னு. நான் தமிழ் துறையில என்னை யாரேனும் என்னுடைய படைப்புக்காக மேடையில பாராட்டினா இந்த மூன்றை தவிர இது வரைக்கும் வேற எதுவுமே சொன்னதில்லை. என்னால் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் நம்புகிறேன். இதுல எனக்கு தெளிவான ஒரு கன்விக்ஷன் இருக்கு. இது பிறவியினால் விளைந்தது. சென்ற பிறவியில என்னால் மேற்கொள்ளப்பட்ட ஏதோ ஒன்று என்னை இலக்கியம் நோக்கி உந்தியது. இதை நான் வேடிக்கையாக கூட என் வீட்டில் இருக்கக்கூடிய என் துணைவியத்தை சொல்லுவேன். எங்கள் திருமணம் அவர்கள் தந்தையார் இறந்ததன் பிறகுதான் நடந்தது. சில நேரங்கள்ல வேடிக்கையாக அவர்கள்ட்ட பேசும்போது நான் வேடிக்கைன்னு நினைக்கிறேன், அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் இதை பல முறை பேசியிருக்கேன். ஒரு கால் நம் திருமணத்தினுக்கு உரிய நேரத்துல உங்கள் தந்தையார் இருந்திருந்தால் ஒரு தமிழாசிரியருக்கு உன்னை கொடுத்திருப்பாரான்னு எனக்கு தெரியாதுன்னு வேடிக்கையா சொல்லுவது உண்டு. ஏனென்றால் அன்றைய எதிர்பார்ப்புகள் அப்படி இருந்தது. சரி தவறுன்றெல்லாம் கிடையாது. எதிர்பார்ப்புகள். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் இப்படிப்பட்ட ஒரு பணியில இருக்கிறவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இது எல்லோருக்கும் இருக்கிறது. இதெல்லாம் குறையாலாம் சொல்லக்கூடாது. இந்த எதிர்பார்ப்பை மீறி சிலது நடக்கிறது என்றால் விதி. அதற்கு பிறவிதோறும் செய்தற்கு உண்டான நன்மை தீமைகளே. அதுல எனக்கு மாற்று சிந்தனையே கிடையாது. இந்த கருத்தை சொன்னது பௌத்தமா இருக்கட்டும், சைவமா இருக்கட்டும், வேதவாதமா இருக்கட்டும், சமணமா இருக்கட்டும், இதுதான் உண்மை. இதுல இருந்து பின்னோக்கி பார்க்கறதெல்லாம் கிடையாது. அப்போ இதை எப்பொழுது புரிந்து கொண்டு விட்டோமோ, செய் புண்ணியம்தான் பிறவியை நிர்மாணம் செய்கிறதுன்னு தெரிந்து கொண்டு விட்டோமோ, அப்ப இருக்கின்ற வரைக்கும் நாம என்ன செய்யணும், அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், செய்த நன்மையினால் இப்ப நிறைய இலக்கியத்தை படிக்கிறோமே, இதை நிறைய விதமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு செல்லுவோமே. இதான் இந்த சிந்தனையும் எப்படி வந்தது, போன பிறவியின் ஏச்சு. இதை நான் ரொம்ப வலுவான் நம்புறேன். ஏனென்றால் இதே என் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், யாரும் இதை செய்வதில்லை. எனக்கு செய்தற்கு உண்டான சூழல் ஏன் தோன்றியது தெரியாது. கோவிட் ஏன் வரணும், அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யலாம்னு ஏன் சிந்தனை இதில் சில பேருக்கு தோன்றணும், அதனை தோன்றியதன் பிறகு அதை செயல்படுத்தும் போது ஏன் இத்தனை பேர் இதை கேட்கணும், எல்லாவற்றினுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதை ஊழ் என்று நான் தெளிவா நம்புறேன். இல்ல மாற்று கருத்தே நான் வச்சுக்கிறேன். இது ஊழ். இதை நீங்கள் ஒவ்வொரு படிநிலையாகவும் பகுக்க வேண்டும் என்று பௌத்தம் பேசுகிறது. அதுதான் இத 6 காண்டமா பிரிச்சு பேசுகிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன படிநிலையில தான் ஒன்றை கடந்ததன் பிறகுதான் அடுத்த படிக்கு போக முடியும். திடீர்னு 8வது படிக்கு தாவ முடியாது. இறங்கிறது வேணா இறங்கி விடலாம், 4வது படியில இருந்து தரையில குதிச்சு விடலாம். நான் ஏறுகின்ற பொழுது மரியாதையா படிக்கு படிதான் ஏறும். என்ன சொல்றாரு பாருங்க, பிறப்பு மீளும் பிறப்பு பிணி மூப்பு சாக்காடு அவலம் அறற்று கவலை கையாறு என்று கடை இரு துன்பம் எல்லாம் மீளும் இவ்வகையான் மீட்சி ஆதி காண்டமாகும். முதல்ல பிறவியினால் வரக்கூடிய இந்த 8 துன்பம் இருக்கு இல்லையா, பிணி மூப்பு சாக்காடு அவலம் அறற்று கவலை கையாறு, இதை விட்டு வெளியே வரீங்க பாருங்க. இது முதல் படி. முதல்ல மனிதனா பிறந்துட்டோம். மனித வாழ்க்கையில இந்த 9ஐயும் பார்க்கிறோம், ஒவ்வொரு வருடமும் பார்க்கிறோம். புத்தரே அப்படித்தான் பார்த்து கண்டுபிடித்தார்.
ஏன் ஒருவனுக்கு வயோதிகமாகிறது? ஏன் ஒருவன் நோய்வாய்ப்படுகிறான்? மரணம்னா என்ன? இதை யோசிக்க போய் தான் அவருக்கு ஞானம் உண்டு. அப்ப நம்ம ஆறறிவு உடைய மாந்தராய் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில மூப்போடு அவர்களுக்கு ஏன் மூப்பு வருகிறது? நமக்கு ஏன் மூப்பை நோக்கின பயணம் இருக்கிறது? இந்த மூப்பை தவிர்க்க முடியாதா? அதே போல நோய் ஏன் வருகிறது? நோயை தவிர்க்க முடியாதா? சாக்காடு மரணம் என்பது என்ன? அது துன்பமா அல்லது விடுதலையா? இவைகளை பற்றின அறற்றோ கவலையோ கையறு நிலையோ உள்ளத்தினுள்ளே வைப்பதினால் என்ன பயன்? இவைகளை முதல்ல கடக்கணும். இந்த முதலை கடத்தல் என்பது முதல் மீட்சி. எல்லாம் மீளி வகையான் மீட்சி ஆதி காண்டம் ஆகும் என்ப. இதுதான் பௌத்தத்துல சொல்லப்பட்ட முதல் கோட்பாடு, ஆதி காண்டம். ஆதினா முதன்மையானது. இந்த முதன்மையான காண்டத்துல இவற்றிலிருந்து எவ்வாறு நீ விலகப் போகிறாய்? மூப்பிலிருந்து, பிணியிலிருந்து, சாக்காட்டிலிருந்து, அவலத்திலிருந்து, கையறு நிலையிலிருந்து, அரற்றுதல் போன்ற துன்பங்களிலிருந்து எவ்வாறு நீ மீளப் போகிறாய்? அதனை மீளுதற்கு உண்டான அறிவு, அதனால் பெறப்படக்கூடிய ஆற்றல் என்ன? இதை புரிஞ்சுக்கணும். மூப்பிலிருந்து மீளுதற்கு என்ன அடிப்படை வேணும் நமக்கு? எந்த சூழ்நிலையிலும் எவரை பற்றியும் தீயன எண்ணாமல் இருந்தாலேயே மனது இளமையோடு. எந்த சூழ்நிலையிலும் பிறரை எது பற்றியும் தவறாகவோ இழிவாகவோ பேசாமல் இருக்கு. அது மூப்பை நிறுத்திடும். உங்கள் மனதில் எப்பொழுது இளமை இருக்கும். அடுத்தவரை பற்றி நிந்தனை தொடங்குகின்ற பொழுதுதான் நம்மை நாமே இழக்கத்தலை. அதுதான் வள்ளுவர் சொன்னார், செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்து தீய அதனின் இல்பியது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், அதே வள்ளுவர் சினத்தை பத்தி சொல்லும் போது, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கினேன் காவாக்கால். இப்ப நம்ம மனதுதான் முதல்ல நம்முடைய இளமையை பாதுகாக்கக்கூடிய அடிப்படை கருவி. அதை ரொம்ப இளமையா வச்சுக்கணும். அதை இளமையா வச்சுக்கணும்னா யாரையும் நிந்திக்க கூடாது, யார் முயற்சியையும் ஏளனம் பண்ணக்கூடாது. நமக்கு உண்டானவற்றை நாம செய்து கொண்டிருக்க வேண்டும். நம்மை பற்றி யாரேனும் திறனாய்வு செய்தாலோ, நம்மை தூற்றினாலோ பாராட்டினாலோ அவைகளின் மாட்டு மனதை செலுத்தக்கூடாது. இந்த பக்குவம் மனதிற்கு வந்தால் இளமையோடு இருக்கும். நோய் தவிர்க்க வேண்டிய எதன்னு தெரிஞ்சு தவிர்த்தாலே நோய் அற்றுப்போம். நாம் அதை செய்ய முன்வருவதே இல்லை. நேற்று கூட ஒரு பெரிய நடன மணி, பேரே சொல்லலாம், ஒண்ணும் தப்பு இல்லை, சுதாராணி ரகுபதி அவர்கள் ஒரு விழாவில் ஒரே மேடையில் அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. எப்படி இருக்கிறீர்கள்னு கேட்டார்கள். அப்புறம் அவரே நினைவுபடுத்தினார்கள், 2 ஆண்டுக்கு முன்னாடி ஏதோ உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்ததுன்னு. அப்புறம் இல்ல, அது பாரம்பரியமாக வந்தது, அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு. ஆரோக்கியமா இருக்க, கூடிய மட்டும் பல விஷயங்களை தவிர்த்து விடுகிறேன், உணவு தான் ஓரளவிற்கு என்ன நிலையாக வைத்திருக்கு. உடனே அவர்கள் சொன்னார்கள், இந்த கலை எனக்கு தெரியல அப்படின்னு. எதை ஏற்றுக்கொள்வது, எதை தவிர்ப்பது என்ற கலை என்னால கத்துக்கவே முடியல. நேற்று கூட நேற்றுதான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். இந்த விழாக்கு தான் முதல்ல வரேன். மாதத்திற்கு எப்படி ஆகிலும் 2 நாளாவது மருத்துவமனையில போய் சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. உணவை என்னால கட்டுப்படுத்த முடியல. அவர்கள் சொன்ன கருத்து முடியல. இது எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? இல்ல, அது கற்றுக்கொள்ளல, இன்னமும் நான் அதுல கற்று தேர்ச்சியெல்லாம் அடையல, ஓரளவு இதனை நிர்வகிக்க முடிகிறது, அவ்வளவுதான்.
ஒரேடியா துறவு நிலையில போய் இதெல்லாம் கற்று தெளிந்து இதை தான் ஏற்பது இதை மறுப்பதுன்ற நிலைக்கெல்லாம் போல ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு உண்டான அளவுல வெற்றி கண்டு இருக்கும். தவிர்ப்பது என்பது இன்னும் நடக்கல, இன்னும் வரல, அந்த ஞானம் வரல. இது தவிர்க்கப்பட வேண்டியது, என்றென்றும் இதை சுவைக்க கூடாதுன்ற அந்த ஞானம் இன்னும் வரல, அந்த மேலான ஞானம் இன்னும் சித்திக்கல. ஆனால் இதனால் நமக்கு நோய் வருவது இயற்கை, அதனால இதை குறைவாக எடுத்துக்கொள்ளலான்ற ஓரளவு அந்த புத்தி வேலை செய்கிறது, அவ்வளவுதான். இதுதான் அடிப்படை. இந்த நோய் அது தோன்றுவதற்கு உண்டான காரணம், அதை தோற்றுவிக்கக்கூடிய காரணிகள் இவர்களை தவிர்க்கிறது. அடுத்தது அறற்றுதல். வள்ளுவர் ஒரு இடத்துல அழகா சொல்றார், எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை. உங்களால் செய்யப்பட்ட ஒரு செயல் ஒரு பெரிய துன்பத்தை உங்களுக்கு தந்து விட்டது என்றால் அதை வெளியே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காது. அதுபோல் இனி ஏதொன்றையும் செய்யாமல் இருக்கும். எது நமக்கு துன்பம் தருகிறது என்று தெரிகிறதோ அதை தவிர்க்கக்கூடிய ஞானம் வரணும். அது வந்து விட்டாலேயே பல துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெற்றுள்ளோம். அதனால அறற்று இருக்காது, கையறு. அடுத்தது என்ன நினைவுபடுத்திக்கணும், அடுத்தது எது வந்தாலும் சந்திக்கலாம்ன்ற மனப்பக்குவத்தை வளர்த்து, அடுத்தது என்னாகும் என்னாகும்னு கவலையோட வாழறதுல அர்த்தம் இல்லை. அந்த கவலை நம்மை வாழ வைக்காது. ஞாபகம் ஒண்ணு, அடுத்தது என்ன என்பதை தெரியக்கூடிய மனப்பக்குவம் இருந்ததுன்னா தவிர்க்கலாம். தெரியாதா வருவதை எதிர்கொள்ளக்கூடிய மனத்தை வளர்த்துக்கணும். அதுதான் அடிப்படை. ஐயோ வந்து விட்டதே வந்து விட்டது என்று கவலை கொள்வதை காட்டிலும் வருவது ஏதாயினும் அதை எதிர்கொள்ளுவோம் அப்படின்ற மன திட்பத்தை வளர்த்துக்கணும். அது முடியாது. அதனாலதான் இது முதல் காண்டம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இத முதல்ல தவிர்க்க கற்றுக்கொள். உன்னுடைய நோயை, மூப்பை, அரற்றுதலை, கவலையை, கையறு நிலையை, இதையெல்லாம் நீ தவிர்ப்பதற்கு கற்றுக்கொள். அல்லது இவைகளினால் பெறக்கூடிய துன்பத்தை விலக்குவதற்கு கற்றுக்கொள். ஆகவே இதுக்கு பேர் ஆதி காண்டம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதை விட்டு வெளியே வா. இரண்டாவது என்ன? பேதமை செய்கை என்றிவை இரண்டும் காரண வகையவ ஆதலானே இரண்டாம் காண்டம் ஆகும் என்ப. பேதமையும் செய்கையும் முட்டாள்தனமும் அதனால் மேற்கொள்ளப்பட்ட செயலும். சிந்தனையே முட்டாள்தனமா இருந்துட்டதுன்னா செயல் மட்டும் எப்படி சரியா இருக்கும்? பழமொழி என்ன? முதல் கோணல் முற்றும் கோணல். சிந்தனையே முட்டாள்தனமா இருந்துட்டதுன்னா அதனால் நீ மேற்கொள்ளக்கூடிய செயல் எவ்வாறு சரியான முடிவை தரும்? ஆகவேதான் பேதமையும் செய்கையும் இரண்டிவை காரண வகையான். ஒன்று காரணம், ஒன்று காரியம். பேதமை காரணமாய் இருந்தா செய்கை காரியமாயிடும். முட்டாள்தனமான காரணம் இருந்தால் செய்கை மட்டும் புத்திசாலித்தனமா இருந்துருமா? இருக்காது. ஆகவே இது ஒன்றை ஒன்று சார்ந்து காரண காரியங்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த பேதமை என்பது காரணமாய் நிற்க அதன் விளைவாய் வரக்கூடிய செய்கை காரணமாக இவை துன்பத்தை தரும். இது இரண்டாம் காண்டம், செகண்ட் ஸ்டேஜ். அப்பதான் புரியும். ஆகவே இரண்டாம் காண்டம் ஆகும் என்பர் உணர்ச்சி, அறிவுறு, வாயில், ஊரே, நுகர்ச்சி என்று நோக்கப்படுவன மூன்றனவற்று இயல்பால் நுண்ணிய ஆதலின் மூன்றாம் காண்டம். இந்த மேலே சொன்ன 5 இருக்கு இல்லையா? எப்படி? உணர்ச்சி, அறிவுறு, வாயில், ஊறு, நுகர்ச்சி. இவைகளெல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து உருவாகக்கூடிய செய்கை. முடிஞ்ச உடனே இந்த 5ம் ஒன்றை ஒன்று சார்ந்து உருவாகும். ஆகவே இந்த 5ம் என்று நோக்கப்படுவன முன்னவற்று இயல்பால் நுண்ணிய ஆதலின். முன்னாடி செஞ்சீங்க இல்லையா செய்கையும், அந்த செய்கையினால முன்னாடி தோன்றின பேதமை, இவைகளின் விளைவா இந்த 5 ஏற்படும். இது நுண்ணியது, அது பருமியது.
அது வெளிப்படையா தெரியும், இது வெளிப்படையா தெரியாது. இத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. என் தந்தையார் வனத்துறையில பொறியாளரா ஒரு 3 ஆண்டு இருந்தார். இந்த வனத்துறையினுடைய தலைமை அதிகாரிக்கு பேர் என்னன்னா வனத்துறை கண்காணிப்பாளர், பெரிய பொறுப்பு, கன்சர்வேட்டர்னுவாங்க. அதற்கு மைய அரசுல தனித்த படிப்பு இருக்கு, ஐஏஎஸ் மாதிரி, இந்தியன் ஃபாரஸ்டரி சர்வீஸ். அத படித்து வந்தவர் டி அச்சையான்னு ஒருத்தர். அவர் இல்ல, அவர் கன்சர்வேட்டரா இருந்தார். அவர் தலைமை பொறுப்புல இருந்த பொழுதுதான் தமிழகத்துல இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கான தோட்ட பயிர்கள் வளர்க்கப்பட்டு அதன் காரணமாக ஒரு பெரிய தேயிலை தொழிற்சாலைய ஊட்டியை தாண்டி, நடுவட்டம் தாண்டி, கூடலூர் என்ற பகுதி, அதையும் தாண்டி சேரன்கோடு என்ற ஒரு பகுதியில கட்டினார். அப்போ மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு 2 முறை இந்த தலைமை அதிகாரி வருவார், அச்சையர். வரும்போதெல்லாம் எல்லோரோடும் சேர்ந்துதான் ஒரு நாள் டின்னர் இருக்கும், இரவு உணவு. ஒரு முறை நானும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த உணவு முடிந்ததற்கு பிறகு பொரிப்பதற்காக நன்கு வறுக்கப்பட்ட முந்திரி பருப்பு தட்டில் வைத்து, இந்த தலைமையை அலுவலர் என்ன பண்ணார், 2 கைகளினாலும் இந்த வறுத்த முந்திரி பருப்பை எடுத்துக்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட ஆரம்பிச்சார். கூட இருந்த இளைய அதிகாரி ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், அவருக்கு தலைமை அதிகாரியான கன்சர்வேட்டருக்கு வறுத்த முந்திரி பருப்பு என்றால் கொள்ளை பிரியம். நான் வாய மூடிட்டு இருந்திருக்கேன், சிரிச்சுட்டேன். நான் அதை கவனிச்சுட்டார் தலைமை அதிகாரி. எதுக்கு சிரிச்சேன்? இல்ல இயல்பா? இல்ல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இல்ல, உலகம் இருவேறுபட்டதாக இருக்கிறது. இப்ப நீங்கள் செய்த செய்கையை நான் செய்திருந்தால், நான் என் கை நிறைய முந்திரி பருப்பை எடுத்திருந்தா உடனே இந்த அதிகாரி என்ன சொல்லுவார், பாரு முந்திரி பருப்பை முன்ன பின்ன பார்க்காதவ மாதிரி எவ்வளவு அள்ளிக்கிறான்னு. தலைமை பொறுப்புல இருக்கிற நீங்கள் எடுத்ததினால உங்களுக்கு இது பிடிக்கும்னு சொன்னார். ஒரே செயல செய்பவரினுடைய தரத்திற்கு ஏற்றாற் போல் விமர்சனம் தோன்றுகிறது. இதை நினைச்சேன், சிரிப்பு வந்தது. அவர் உடனே சொன்னார், இது நுகர்ச்சியினால் வந்த விளைவு. கூர்குக்காரர் அவர், ரொம்ப அழகா பிலாசபி. நான் இதன் பால் கொண்ட நுகர்ச்சியினால் வந்த விளைவு, இதை செய்திருக்க கூடாது. நாகரீகமாக ஒரு கை எடுத்து கொண்டிருக்க வேண்டும். 2 கைகளிலும் எடுத்தது தவறு. இதுதான் நுகர்ச்சியினால் நம்மை அறியாமல் நாம் பொது இடம் என்றும் பாராமல் தவறினை செய்வோம். இதுதான் நாம பின்னர் மேற்கொள்ளக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையாகும். இது நுணுக்கமா பார்க்கணும். நுணுக்கமா பார்த்தா தவறு, ஆனால் அதை வெளிப்படையா பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கல், இது 3ஆம் காண்டம். இதோட நிற்கட்டும்.